பொண்ணுக்கு கொடுமை கொடுத்த அந்த அம்மா ஜாலியா வெளியில வந்து ஆரோக்கியமா சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து ஏன்னா எங்களுக்கு அந்த சந்தேகம் வருமா இல்லையா சொல்லுங்க. நீங்க ஒரு பெண்ணை பெற்றிருந்தா அந்த சந்தேகம் உங்களுக்கு வருமா இல்லையா? நான் அப்படித்தான் நான் நினைச்சு நான் சந்தேகப்பட்டேன். அப்ப அதுக்குண்டான எவிடன்ஸ் எடுத்து அவங்களே அரெஸ்ட் பண்ணி போடணும். உங்களுக்கு சட்டத்திட்டத்துல எல்லாமே இருக்குது. உடல்நிலை சரியில்லைங்கிறக்கா ஒரு குற்றவாளி வந்து வெளியில சுத்திட்டு இருக்கலாமா? அதுக்கு நீங்க அனுமதிக்கலாமா? குற்றவாளிங்கிற குற்றவாளி தானே. அது உடல்நிலை நல்லா இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்க, நல்லா இல்லைங்கிறதுல காரணம் இல்லையே. அப்போ உடல்நிலை சரியில்லாதவங்க வந்து குற்றம் பண்ணலாமா? அதான் என்னுடைய கேள்வி. அதனால தயவு செய்து எல்லா ஊடக நண்பர்களும் இந்த உண்மையான செய்தியை போட்டு அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணி தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டு, காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்ததுனாலதான் இந்த மாமியார் விடுதலைங்கிற மாதிரி வெளியில எல்லாருமே சொல்றாங்க. என்ன ஏன்னா நான் வந்து பொண்ணு இருந்த துக்கத்துல என்ன நடக்குன்னு தெரியுமானே. வீட்லயே இருக்கிற ஆடியோ விசாரணை, டிஎஸ்பி விசாரணை, அங்க விசாரணை, இங்க கோர்ட்டுன்னு எனக்கு அதாவது எதை பத்தியுமே சிந்திக்கிற மனநிலையில இல்ல. ஒரு உண்மையாலுமே நான் பேசுற